வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு நிறைய எமோஷன்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய நெகட்டிவ் பிஹேவியரை வெளியில் காமிச்சுக்கிறோம். நிறைய எமோஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, அதுலேயும் நம்மளோட பிஹேவியரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொன்னால் பிஹேவியர்ஸ் விச் ஆர் எக்ஸ்ப்ரெஸ்டு அதுக்கு ரொம்ப இம்பேக்ட் இருக்காது அப்படின்னு சொன்னால் அதிலும் நம்ம பார்க்கலாம். இது வகுப்பறையில் பார்க்கலாம், ஹோம் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம், அப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப்பில் பார்க்கலாம். நம்மளோட எமோஷன்ஸும் நம்ம பிஹேவியரும் ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப்பில் எப்படியெல்லாம் விழுறும், எப்படியெல்லாம் வெளிக்கொணர முடியும் அப்படின்ற செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனில் ரொம்ப நெகட்டிவ் பிஹேவியரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த செய்தியை. ஏன்னு கேட்டால் நெகட்டிவ் பிஹேவியரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலோட விம்ஸ் அண்ட் ஃப்ரான்சிஸ்க்கு உட்பட்டது. நம்மளோட சுயநலத்துக்கு தகுந்த மாதிரி கோவப்படுறதோ விசுவாசம் காட்டுறதோ அது இண்டிவிஜுவலோட விம்ஸ் அண்ட் ஃப்ரான்சிஸ்க்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, தனி மனித சகாயத்துக்கோ தனி மனிதனோட ஒரு சௌரியத்துக்காக சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. ஆர்கனைசேஷன் தான் எப்போவும் முன்னணிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு இருக்கணும்? ஆர்கனைசேஷனுக்கு. நம்ம வேலை செய்கிற அந்த நிறுவனம் அதுக்கு எல்லா விதமான சரியான செய்திகளையும் நம்ம செய்துக்கிட்டு சரியான செயல்களையும் செய்துட்டு அப்புறம் தான் நம்மளோட தனி மனிதனோட சௌகரியங்களை பார்க்கணும். ஆனால் இட் ஷுட் கோ டுகெதர். ஆர்கனைசேஷனோட சிறப்பு மட்டுமே முன்ன நிறுத்தி தொழிலாளர்களுடைய சௌகரியங்களை பேக் சீட்டுக்கு தள்ளினாலும் அந்த நிறுவனத்தோட மேன்மை தெரிய வராது. அதனால் ரெண்டுமே முதல்ல இருக்கணும்னு சொன்னால் டுகெதர் இட் ஷுட் கோ. ரெண்டு விதமான ஒரு புல்லக் காற்று மாதிரி, ரெண்டு மாடு இழுத்துக்கிட்டு போகிற ஒரு புல்லக் காற்று மாதிரி நிறுவனத்தோட மேன்மையும் தொழிலாளர்களுடைய சிறப்பும் ஒன்றாக செல்ல வேண்டும். இவர்களுடைய சௌகரியங்களும் ஒன்றா போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எமோஷன்ஸ் வரும்போது ஒன்லி பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஆட் டு பி எக்ஸ்ப்ரெஸ்ட். அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு கோபமாக இருக்குது, ஜெலஸ் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு என்வி இருக்குது. என்வி யாரோட கூட இருக்கணும்? சக எம்ப்ளாயி கூட இருந்தாலும் தவறு. சக எம்ப்ளாயி கூட கோவப்படுறது, பொறாமப்படுறது அதுவும் தவறு. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வரும்போது அது ஒரு ஃபேமிலி போல் யுனைடெட் நெட்வொர்க் அப்படி இருக்கணும். அங்கே அது நெக்ஸஸாக மாறக்கூடாது, ஒரு நெட்வொர்க்காக மாறணும், நெட்வொர்க்காக இருக்கணும், அமைச்சுக்கணும். அதுபோல் எப்போவுமே ஒரு டீம் ஒர்க்குன்றது சக்ஸஸ் எப்படி கிடைக்கும்? தே ஷுட் ஒர்க் டுகெதர். ஆளாளுக்கு ஒரு டியூட்டியை அலாட் பண்ணிக்கிட்டு அந்த டியூட்டியை தவறாமல் சிறப்பாக செய்ய வேண்டும். அதுக்கு அத்தனை அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அந்த வார்த்தையில் சிறப்பாக செய்ய வேண்டும். சிறப்பாக செய்யறதுக்கு எல்லாரோட எஃபர்ட்டும் தேவை. என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னா வி ஆர் அன்ஃபிட் டு பி இன் தட் டீம் அப்படின்னு ஆக்கிடுவாங்க ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயே. ஸோ தென் வி வில் பி ஒரு டீம் இல்லாத தனி ஆளாக நிற்க போகிறோம். ஆனால் சில நேரத்தில் ஒரே ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த 2 பேருமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும்? தே போத் ஷுட் ஷேர் தி லோட் ஆஃப் ஒர்க் அண்ட் மேக் த திங்ஸ் டு ஹேப்பன் அண்ட் டு கம் அவுட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதனால் டீம் ஒர்க்கு அப்படின்னும் போது அது இப்போது ஜிம்னாஸ்டிக் பண்ணுறோம், ஒரு எல்லாருமா சேர்ந்து ஒரு குரூப் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் 7-8 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்து காட்டும்போது அந்த 8 அல்லது 9 பேர் இல்லை 7 அல்லது 8 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை இண்டிவிஜுவலுக்கும் ஈக்குவலாக ஒர்க் லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா திங்ஸ் வில் பி மோர் ஈஸியர் டு அட்டைன் சக்ஸஸ். அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே கருதுவாங்க. ஏன்னா சிறப்பாக செய்து முடிட்டோம், 15 பேரும் சேர்ந்து சிறப்பாக ஒரு வேலையை செய்தோம் அப்படின்னா நடுவில் இருக்கிறவங்க சில வேலையை ஆரம்பித்து செய்வாங்க. அப்புறம் எண்டு முடிக்கும்போது சிலவங்க அந்த வேலையை ஆரம்பித்து செய்துக்கிட்டே வருவாங்க. கடைசியில் இதெல்லாம் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணினா த என்டையர் ஒர்க் கெட்ஸ் ஏ கம்ப்ளீட் லுக் அப்படி வந்துடும். ஸோ அது மாதிரி டீம் ஒர்க்குன்னு வரும்பொழுது சக்ஸஸ் வேணும்னு சொன்னால் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒர்க்லோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நிச்சயமாக நம்ம மனசுக்குள்ளே வரணும். ஒருத்தரே மொத்த வேலையும் செய்வாங்க, பாக்கி 2-3 பேர் ஜஸ்ட் லைக் தட் தே வில் பி ஏ பாசிவ் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னா அதுவும் ஏற்புடையதன்று. ஒருத்தருக்கு நிறைய வேலை இருக்கும், சிலவங்களுக்கு வேலையே இருக்காது, அதுதான் சரியில்லை. ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவுட்டர் செக்ஷனுக்கு போகிறவங்களா இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே இன்ட்ரா டிபார்ட்மெண்ட் அந்த வேலையில் செய்கிறவங்களா இருந்தாலும்
எத்தனை மெம்பர்ஸ் ஒரு டீமில் இருக்காங்களோ அத்தனை இண்டிவிஜுவலுக்கும் ஈக்குவலாக ஒர்க் லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சக்ஸஸ் அட்டைன் பண்ணுறதுன்றது ஒரு சிறப்பான தகுதி. அதுக்கு அந்த டீம் லீடருக்கு எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கணும், எல்லா விதமான அவங்களுக்கு சலுகைகளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணினோமான அந்த மாதிரி இருக்கிற ஒரு டீம் நிச்சயமாக பெரிய அளவில் சக்ஸஸை தேடி போகும் அப்படின்றது அந்த கருத்துக்கு மாற்று இல்லை. அது ஒரு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாகும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.